கரூர் தாவேக்கு கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து ராம்குமார் என்பவரது வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. சென்னை அடுத்த பனையூரில் கட்சி நிர்வாகிகளிடம் நாளை விசாரணை நடத்த திட்டம். இறந்தவர்களின் பெயர்களையும் போலியான பெயர்களையும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நிரந்தரமாக நீக்க வேண்டும். தாவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காகவே திமுக அனைத்து கட்சி கூட்டம் என்ற கபட நாடகத்தை அரங்கேற்றியுள்ளது. பாமக வழக்கறிஞர் பாலு குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் தமிழ்நாட்டில் வெற்றி பெற பிஜேபி முயற்சி செய்து வருகிறது. துணை முதல்வர் உதயநிதி குற்றச்சாட்டு. கட்சி விதிமுறைக்கு எதிராக நடந்து கொள்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது பாராட்டுக்குரியது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கருத்து. குரோம்பேட்டை டாஸ்மாக் கடை அருகே உள்ள முட்புதரில் அழுகிய நிலையில் ஆண் சடலம். தலை மற்றும் உடல் தனியாக கிடந்ததால் பரபரப்பு. சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு. அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. சட்டப்பேரவை தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை. வைகை அணையில் இருந்து பாசனத்திற்காக 2000 கனஅடி தண்ணீர் திறப்பு. ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானது. மியான்மர் நோக்கி நகர்வதால் தமிழகத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது என தகவல். பள்ளிப்பட்டு அருகே பத்திரப்பதிவு எழுத்தர் வீட்டில் 100 சவரன் தங்க நகை கொள்ளை. வெளியூர் சென்ற நேரத்தில் மர்ம நபர்கள் கைவரிசை.